மகாதீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலையில் கார்த்திகை மாத கால்நடை சந்தை களை கட்டுகிறது. இந்த சந்தையின் சிறப்புகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். திருவண்ணாமலையில நாளை மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த கார்த்திகை மாதத்துல திருவண்ணாமலையில கால்நடை சந்தை மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த கால்நடை சந்தை கிரிவல பாதையில அமைஞ்சிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் இங்க கால்நடைகளை பார்த்து இங்க வாங்கி சென்றால் அவர்களுக்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம். அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி குதிரைகள் அதிகமா இருக்கக்கூடிய சந்தை பகுதியில் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 5000 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் வரை குதிரைகள் விற்கப்படுகிறது. அந்த குதிரைகளை ஓட்டக்கூடிய வண்டியும் இங்க விற்கிறாங்க. அதுவும் கலர் கலரா செஞ்சு இங்கேயே விற்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம மாடுகள் இங்க பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகளாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் பாலுக்காக பால் உற்பத்தி செய்யக்கூடிய மாடுகளுக்கும் இங்க நல்ல கிராக்கி இருக்கிறது. நாட்டு மாடுகள் மட்டும் இல்லாமல் கலப்பின பசுக்களுக்கும் இங்க நல்ல வரவேற்பு இருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, குறிப்பாக தஞ்சாவூர் உள்ளிட்ட காவிரி படுகை பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாடுகளுக்கும் இங்க நல்ல வரவேற்பு இருக்கிறது. இங்க வரக்கூடிய விவசாயிகளும் நிறைய வருகிறார்கள். இந்த சந்தையில குறிப்பாக கார்த்திகை மாதத்துல வாங்கிட்டு போற இந்த கால்நடைகள் அவர்களுக்கு செல்வம் பெருகுவதாக ஐதீகம் இருப்பதாக தொடர்ச்சியாக வாங்கி செல்கிறார்கள். நாங்கள் வருஷம் சந்தைக்கு வர தீப சந்தைக்கு நாங்கள் லோக்கலு மாரியம்மல் தெரு 12 தெருவில் இருக்கிறோம். நாங்கள் குதிரை வருஷம் நாங்கள் ஏற்றுனோம். 10 குதிரை 12 குதிரை வரும் எங்கள்கிட்ட. விற்போம், வாங்குவோம். யாருன்னா வந்தா கேட்டால் கூட வாங்கி கொடுப்போம். 1 லட்சம் ரூபா வரைக்கும் 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சார் இருக்குது. நிறைய பேர் வருவாங்க சார். வெளியிலேருந்து மைசூர்லேருந்து கூட வருவாங்க சார். இங்கே குதிரை வாங்க. இந்த மெயின் சந்தை. குதிரைங்க, மாடுங்க, பல வகையான மாடுங்க எல்லாமே கிடைக்கும் இந்த சந்தையில். குதிரைக்கு தேவையான சாமான்கள் அனைத்துமே இங்கேயே வாங்க முடியும். நாங்கள் லாஸ்ட் இயர் குதிரை வாங்கிட்டு போனோம். அதுக்கான சாமான்கள் எல்லாம் வண்டி எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். அந்த வருஷம் நீங்கள் எது வேணாலும் இங்கேயே வாங்கிக்கலாம். மாடுலேருந்து கறவை மாடுலேருந்து எல்லா மாடுமே ஒரே இடத்துல கிடைக்கும். நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. தீபத்துக்கான ஒரு 10 நாளுக்குள்ளே எங்கள் சந்தை கூடும். இப்போ இன்னும் 4 நாளில் இன்னும் அதிகப்படியான மாடுங்க, குதிரைங்க எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம். விவசாயிகளே நேரடியாக இங்க விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்க போகும்போது இந்த கிரிவல பாதையில இந்த கால்நடைகளை பார்க்கும்போது அவர்கள் வாங்கி சென்று, குறிப்பாக வாகனங்கள், அந்த டாடா ஏஸ் போன்ற வாகனங்கள்லாம் உடனடியாக அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டு அவர்களுக்கு அவங்களுடைய சொந்த ஊர்லேயே வியாபாரிகள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. இதுதான் இந்த கால்நடை சந்தை குறித்த தகவலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.